பிப்ரவரி 24 இன்று மத்திய கலால் தினம் மற்றும் உலக பான கலைஞர்கள் தினம் ஆகிய இரு முக்கிய தினங்களுக்கான நாள். மத்திய கலால் தினம் என்பது 1944ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சென்ட்ரல் எக்சைஸ் அண்ட் சால்ட் ஆக்ட் 1944 என்ற சட்டத்தை நினைவு கூறும் நாளாக கொண்டாடப்படுகிறது. 1944 பிப்ரவரி 24ஆம் தேதி அமலுக்கு வந்த இந்த சட்டம் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கு கலால் வரி விதிக்கும் அடித்தளமாக அமைந்துள்ளது. பின்னர் 1966ஆம் ஆண்டு இது மத்திய கலால் வரி சட்டமாக மாற்றப்பட்டது. நாட்டின் தொழில்துறை வளர்ச்சிக்கும் பொருளாதார ஒழுங்குக்கும் அரசின் வருவாய் நிர்வாகத்திற்கும் கலால் துறை ஆற்றி வரும் பங்கு அளப்பரியது. இந்த நாளில் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் மற்றும் அதன் அதிகாரங்கள் நாட்டில் வருவாய் நிர்வாகத்தில் செய்த பங்களிப்பை கௌரவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் வேர்ல்ட் பார்டெண்டர் டே, உலக பான கலைஞர்கள் தினம் என்பது விருந்தோம்பல் துறையில் தனித்துவமான கலை நயத்துடன் சுவை மற்றும் சேவையை இணைத்து மகிழ்ச்சியையும் பரிமாறும் பார்டெண்டர் அவர்களின் திறமையை கௌரவிக்கும் நாள். இரண்டு தினங்களும் வெளிப்படையாக வேறுபட்ட துறைகளை சேர்ந்தது. ஒன்று நாட்டின் பொருளாதார ஒழுங்கை பாதுகாக்கிறது, மற்றொன்று மனித உறவுகளை மலரச் செய்கிறது. இரண்டிலும் ஒழுக்கமும் பொறுப்பும் மிக முக்கியம். குறிப்பாக பாதுகாப்பான பயன்பாடு மற்றும் சமூக பொறுப்புணர்வு ஒவ்வொன்றிலும் நமது ஒவ்வொருவரின் கடமையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் நினைவு கூறுவோம். இந்த நாளில் நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர், படைப்பாளர், வழக்கறிஞர் அன்னக்கொடி அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அவரோடு கலந்துரையாட உள்ள நெறியாளுநர் தோழி முத்துமாலை அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த நிகழ்வு அறிவையும் அனுபவத்தையும் சிந்தனையும் பகிர்ந்து கொள்ளும் பயனுள்ள தருணமாக அமையும் என்று கூறி மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். இன்றைய விருந்தினர் மற்றும் நெறியாளுநர் பற்றிய ஒரு அறிமுக உரையை நமது தோழி கலைபாலா அவர்கள் வழங்குவார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது வாருங்கள் படைப்போம் குழுமத்தின் 243வது நிகழ்வில் நம்மோடு படைப்பாளராக கலந்து கொள்ளவிருப்பவர் சி. அன்னக்கொடி அவர்கள். சட்டத்துறையிலும் இலக்கியத்துறையிலும் திறம்பட தனது பங்களிப்பை கொடுத்து வருபவர்தான் சி. அன்னக்கொடி அவர்கள். தற்பொழுது திருவில்லிபுத்தூரில் கூடுதல் மாவட்ட அரசு வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். சட்டத்துறையில் பணிபுரிந்தாலும் சமூக பொறுப்புணர்வும் மனிதநேய பார்வையும் அவரின் எழுத்துகளில் தெளிவாக பிரதிபலிக்கின்றன. கவிதை, சிறுகதை, நாவல், வரலாறு மற்றும் சட்ட நூல் போன்ற பல்வேறு இலக்கிய வடிவங்களில் அவர் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். இவரது கருவறை முதல் கல்லறை என்ற நூல் மகளிர் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வை மையமாக கொண்டு எழுதப்பட்ட சிறப்பு படைப்பாகும். சமூக உணர்வு, மனித வாழ்வின் நுணுக்கங்கள், ஊராட்சி வாழ்க்கை, மரபு மற்றும் நவீன சிந்தனை ஆகியவை அவரது படைப்புகளில் கலந்தோங்குகின்றன. இவரின் படைப்புகள் ஆற்றோரம் மண்ணெடுத்து, மனசோடு பேசு, விதைகள் விழுதுகளாய், கருவறை முதல் கல்லறை வரை, தொன்னந்தட்டி நாளி கூழும் நாளி மௌகாயும், கீராவும் நானும், வாரண்ட் தோப்புக்காரன், கரும்புகை, செங்கடத்தாங்குழி, நல்லம்மாளும் வெட்டியானும், திருவில்லிபுத்தூர், கவுச்சிவாடை போன்றவை இவரது படைப்புகள். இவர் பெற்ற விருதுகள் நல்லம்மாளும் வெட்டியானும் என்ற சிறுகதை நூலுக்கான முதல் பரிசாக ரூபாய் 30,000 பெற்றது. மேலும் கீராவும் நானும் என்ற சிறுகதை தொகுப்புக்கு கம்பம் பாரதி இலக்கிய மன்றம் விருது வழங்கியுள்ளது. விருதுநகர் புத்தக திருவிழா, கரிசல் இலக்கிய திருவிழா, வைகை இலக்கிய திருவிழா போன்ற பல்வேறு இலக்கிய நிகழ்வுகளில் கடந்த சில ஆண்டுகளாக சிறப்பு பேச்சாளராக பங்கேற்று வருவது இவரது கூடுதல் சிறப்பு. அவரது சமூக மற்றும் இலக்கிய ஈடுபாட்டை வெளிப்படுத்துகிறது. இத்தகு சிறப்பு வாய்ந்த படைப்பாளரை நமது குழுமத்தில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறது குழுமம். இவரோடு கலந்துரையாட இருப்பவர் எத்திராஜ் மகளிர் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் சி. முத்துமாலை அவர்கள்.
25 ஆண்டுகளாக கல்வி பணி ஆற்றி வருபவர் இவர். 6 நூல்கள் படைத்துள்ளார். கம்பராமாயணத்தில் கட்டமைவு, சிலப்பதிகாரத்தில் மனித உறவுகள், கம்பர் தம் மாந்தர்கள், வளர்பிறை, கருத்து பெட்டகம், பன்முக பார்வையில் சங்க இலக்கியம் போன்ற நூல்கள் குறிப்பிடத்தக்கன. இவர் பெற்ற விருதுகள்: 2021ஆம் ஆண்டு தமிழக அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருது பெற்றுள்ளார். அறநெறி கதைக்கான தமிழக அரசின் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் செம்மொழி விருதும் பெற்றுள்ளார். கம்பன் கழகத்தின் தமிழ் நிதி விருது, தமிழக ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்தின் ஆசிரியர் தமிழ் விருது, அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்தின் நல்லாசிரியர் விருது, பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தின் தனித்தமிழ் பாவாணர் விருது, தமிழ்ச்சங்கம் போன்றவை இவர் பெற்ற விருதுகளாகும். இவரது தமிழ் சங்க பணிகள் உலக தமிழ்ச்சங்கம் மதுரை, அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கம் சென்னை, பொதிகை தமிழ்ச்சங்கம் திருநெல்வேலி, அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் சென்னை ஆகியவற்றில் இணைந்து தமிழ் பணியாற்றி வருகிறார். சிறுகதை மரபு கவிதைகள் எழுதுவது இவரது வழக்கம். திருக்குறள் நூலிலுள்ள 133 அதிகாரத்தையும் வெவ்வேறு பாவைகளில் 133 மரபு கவிதைகளாக எழுதி வந்துள்ளார். இந்த ஆண்டு வெளிவர இருப்பது மிகவும் கூடுதல் சிறப்பான ஒரு விஷயம். இத்தகைய 2 சிறப்பான படைப்பாளர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. முத்துமாலை மேம், தொடங்கலாம் மேம். மேம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் நெறியாளுகைக்கான வாய்ப்பளித்த வாருங்கள் படைப்போம் குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இப்போ நம்ம நேரடியாக கேள்விக்கு உங்களுடைய படைப்புகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சிறு அறிமுகத்திற்காக ஒரு சில கேள்விகள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் படைப்புகளுக்குள்ள போகலான்னு இருக்கேங்க. தொடங்கலாமாங்கய்யா? ஐயா கேக்குதுங்களா? அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. மேடம் கேக்குதுங்க ஐயா. கேக்குதா? சரிங்க மேடம். உங்க வீடியோ தெரியலைங்கய்யா. சரிங்க, தொடங்கலாமாங்கய்யா? கேளுங்க மேடம். கேளுங்க மேடம். ஐயா, உங்களோட புகைப்படம் தான் தெரியல. எனக்கு என்னுடைய வீடியோ தெரியுதுங்கய்யா, உங்களுடைய இதுதான் எனக்கு தெரியலைங்கய்யா. இல்ல, ஏன்னா உங்களுடைய வீடியோ எனக்கு தெரியல. ஐயா அது தனியா இருக்குங்க, நீங்க தொடர்ந்து பேசலாங்க ஐயா. சரி சரி. வணக்கம் ஐயா. ஐயா, நீங்க எப்போ கதையை எழுத தொடங்கினீங்க? நீங்க எழுதுறதுக்கு இந்த எழுத்து பணிக்கு வர்றதுக்கு உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்த எழுத்தாளர் யாரு? அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க ஐயா. நல்ல கேள்வி. நான் சிறுகதைகள் எழுத ஆரம்பித்தது என்பது நம்ம 2000 முழுமையாக நான் எழுத தொடங்கின அதுக்கு முன்னால் 1-2 கதைகள் எழுதியிருந்தாலும் கூட ஒரு தொகுப்பாக எழுத வேண்டும் என்று எழுத நினைத்தது எனக்கு அது வாய்த்தது கொரோனாவில் தான். அது வாய்த்தது கொரோனா காலத்தில். ஒரு நாளைக்கு ஒரு கதை என்று ஒரு கணக்கிட்டு 46 கதைகள், 2 தொகுப்புகள், 2 சிறுகதை தொகுப்புகள். அதுதான் தொணந்தட்டியும் நாளிக்கூழ் நாளி மிளகாய். இதை எழுதியதற்கு அதற்கு முன்னர் நான் எழுதியது ஒரு சட்ட புத்தகம், 3 கவிதை புத்தகம். இதை எழுதுவதற்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தது காரணம் ரத்தனவேல் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீவிழித்திருக்கக்கூடிய அவர்தான், உங்களால் கதை எழுத முடியும், நீங்கள் எழுதுங்கள் என்று அதை என்னை ஆர்வப்படுத்தி, என்னை உற்சாகப்படுத்தி அதில் எழுத வைத்ததற்கு காரணம் அவர்தான். இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி கூற விரும்புகிறேன்.
அதே போல எனக்கு கவிதையாக இருந்தாலும் சரி, கதையாக இருந்தாலும் சரி, நான் கதைகளில் ரொம்ப விரும்பி படித்த கதைகள் என்று சொன்னால் நாவல், சிறுகதை தொகுப்பாக இருந்தாலும் சரி, நாவலாக இருந்தாலும் சரி, வைரமுத்துனுடைய கதைகள், கைப்பேரசு வைரமுத்துடைய கதை சிறுகதை தொகுப்பும், கைப்பேரசுடைய அந்த நாவல்கள், 3 நாவல்கள் தொடர்ந்து எழுதிய அந்த நாவல்களும் என்னை ஒரு ஒரு எழுத வேண்டும் என்ற ஒரு உந்து சக்தி, அது முன்னரே வந்திருந்தாலும் கூட அதனுடைய அந்த நினைவுகள், அந்த அந்த கதையினுடைய அந்த நாவலுடைய நினைவுகள் தேங்கியே கிடந்தன. அதுவும் இந்த எழுதுவதற்கு ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன். நன்றிங்கய்யா. இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் தான் நீங்கள் அதிகமாக எழுதினேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த நேரத்தில் இப்போ ஒரு அரசு வழக்கறிஞராக நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பல குற்றவியல் வழக்குகளோடலாம் போராடிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் எழுதுறதுக்கு உங்களுடைய நேரத்தை நீங்கள் எப்படி கையாளுறீங்க? எப்படி நேரம் ஒதுக்கிக்கிறீங்க? எப்படி அந்த நேரத்தை கையாளுறீங்க? எப்பொழுதுமே இந்த ஆமா, இப்ப 4 வருஷம் ஆச்சு. நான் 4.5 வருஷம் ஆச்சு நான் அரசு வழக்கறிஞராகி. 4.5 வருஷத்துல நான் அதிகமா எழுதியிருக்கேன். என்னுடைய என்னுடைய நீதிமன்றத்துல நான் அந்த அரசு வழக்கறிஞராக நான் அதாவது பதவியேற்ற பொழுது ஏறத்தாழ 210 கொலை வழக்குகள் இருந்தன. அது போக கிரிமினல் அப்ளிகேஷன், சிவில் கேஸ், நிறைய ஏகப்பட்ட வழக்குகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட அந்த வழக்குகளில் நான் மிகுந்த ஆர்வம் காட்டி பல்வேறு வழக்குகளை வெற்றி பெற்றிருக்கிறேன். சில வழக்குகளிலே நான் தோல்வியும் அடைந்திருக்கிறேன். எந்த நேரத்தில் எழுதுவது என்பது நான் கையாள்வது இந்த கைபேசி தான். எழுதுவதற்கு நான் பயன்படுத்துவது என் கைபேசி தான். அதனால் எனக்கு அது ஒரு வாகனத்தில் போகும் பொழுது அல்லது காலையில் எழுந்தவுடன் உட்கார்ந்து எழுதுவது, ஒரு மணி நேரம் உட்கார்ந்து இதே அடிப்பது. அடுத்த நீதிமன்றத்தில் என்னுடைய வழக்கு வரும் வரை அதை நான் பயன்படுத்துவது, அல்லது எனது அறையில் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது வாய்ப்பு கிடைத்தால் எழுதுவது. அது போக எனக்கு விடுமுறை கிடைக்கக்கூடிய காலங்களில் என எழுத்தையும் வாசிப்பையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வது. இது இருக்கின்ற அப்படி ஒதுக்கி கொண்டிருக்கின்ற காரணத்தால் என்னால் எழுத முடிகிறது. சரிங்க ஐயா. அது உங்களுடைய நூல்ல ஒரு முன்னுரையில கூட சொல்றீங்க, எல்லாவற்றுக்கும் பிறகும் ஒரு பூ பூப்பது போல அப்படின்னு அந்த பிரபஞ்சனுடைய எழுத்தாளர் பிரபஞ்சனுடைய வரிகளை சொல்லி அது போல எனக்கு எப்பெல்லாம் தோன்றுகிறதோ அப்பெல்லாம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்களுடைய கதைகளுக்குன்னு நீங்க ஒரு தனித்துவமா ஏதாவது ஒரு பாணியை பின்பற்று எழுதுறீங்களா? பெரும்பாலும் உங்களுடையது அந்த கரிசல் மண்ணை சார்ந்த அந்த கதைகளாக தான் இருந்தது. அது போல நீங்க உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பாணியை உருவாக்கி வச்சிருக்கீங்களா? ஆமா, கண்டிப்பா எனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி வச்சிருக்கேன். எனக்குன்னு பாணியை உருவாக்கின்னு வச்ச நான் இப்படி உருவாக்கணும்னு நினைச்சு அப்படி உருவாக்கல. அது நான் எழுதல, அது அந்த நடை அப்படியே தானாக வந்துருச்சு. அது நான் கிராமத்துல பிறந்து வளர்ந்து அதோட அந்த மக்களோட ஒன்றி உறவாடி இருந்த காரணத்தினால, இப்பவும் அந்த கிராமத்திலே இருக்கிற காரணத்தால அந்த பேச்சு வழக்கிலான அந்த கதைகள், வட்டார வழக்கு சொற்கள், வட்டார வழக்கு பழமொழிகள், இப்படி சொல்லாடல்கள் எல்லாமே தானாகவே அது நான் எழுதும்போது நான் மாற்றி எழுத நினைத்தாலும் கூட அது கூடுவதில்லை. இப்பொழுது நான் ஒரு கட்டுரை எழுதினாலும் கூட அதில் கூட பெரும்பாலும் அந்த கிராமிய நடை தான் வருகிறது. அதில் அந்த வட்டார வழக்கு நடை எனக்கு பிடித்து இருக்கிறது. ஆகவே அந்த வட்டார வழக்கு நடையிலே என்னுடைய பகுதியினுடைய அந்த கரிசல், அதே போல மேற்கு மலை தொடர்ச்சியினுடைய அடிவாரத்து என்னுடைய கிராமம், அந்த மலைவாழ் மக்கள், அந்த மலையில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், அது பற்றி அது வட்டார வழக்கிலே நான் எழுதி வருகிறேன்.
இன்னும் அந்த நிறைய வட்டார வழக்க நாவல்கள் வந்து சிறுகதை நாவல்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த வட்டார வழக்கு மொழிகள்லயே பாடல்களோட கலந்து தான் எழுதியிருந்தீங்க. இப்போ ஆமா. உங்களுடைய அந்த கதை கரு வந்து எப்படிங்க? நீங்க குடும்ப கதைகளா இல்ல சமூகம் சார்ந்த கதைகள்னு அப்படி ஏதாவது தனியா நீங்களா ஏதாவது ஒரு அடிப்படையில வச்சுக்கிட்டு எழுதுறீங்களா? இல்ல உங்களை சுற்றி நடக்கிறதையே வந்து கதைக்கருவா நீங்க கொண்டு வரீங்களாங்க? அதாவது அஹ், கதைகள் நம்ம எழுத ஆரம்பிக்கின்ற பொழுது சில கதைகள் வந்து சிறுகதையாக எழுத நினைப்போம், அது நாவலாக போய் முடியும். நம்ம தொடங்குறது இந்த கவுச்சி வாடையின் ஒரு நாவல். அந்த நாவல் நான் சிறுகதையாகத்தான் எழுத தொடங்கினேன். ஒரு சிறுகதை, அவ்வளவுதான் நான் அதை நினைச்சது. ஆனால் அதை நான் ஆஹ், முகநூலில் பதிவிட்டவுடன் எல்லோரும் அதை கருத்து, இதை நாவலாக கொண்டு வாருங்கள், நடை நன்றாக இருக்கிறது, அந்த கதை போக்கு நன்றாக போகிறது, அதை நீங்கள் நாவலாக கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது அது சின்ன கருதான். அதை அப்படியே எழுத தொடங்கி கொண்டு போய் அதை நாவலாக நான் முடித்தேன். இன்னொரு கதை நான் நாவலாக எழுத நினைத்தேன், நாவலாக பெரிய நாவலாக அதை எழுத நினைத்தேன். ஆனால் அது குறுநாவலாக முடிந்தது. எழுதுவதை தீர்மானிப்பது நாம் அல்ல, அது அது நாம் எழுதுகின்ற அந்த போக்கில் போகின்ற பொழுது. இன்னும் சொல்ல போனால் இந்த கரும்புகை நாவல் நான் எதற்காக எழுதினேன் என்று சொன்னால், எனக்கு அந்த மாதிரி வழக்குகள் எங்க ஏரியாவில் ஏற்பட்ட அந்த பிரச்சனை, அந்த உயிரிழப்புகள், அதையெல்லாம் வைத்துத்தான் அது எழுதினேன். அது எதற்காக நான் எழுதியதற்கு காரணம், சிதம்பரம் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த நாவல் போட்டிக்காகத்தான் அது எழுதினேன். ஆனால் அது பக்கங்கள் 220 பக்கங்கள் 120 பக்கங்கள் என்னமோ தேவை என்றார்கள். நான் கவனிக்கவில்லை. ஆனால் இந்த புத்தகம் 270 பக்கம், 234 பக்கம் என்று நினைக்கிறேன். கரும்புகை 278 பக்கம், 278 பக்கம் வந்து விட்டது. அப்ப இது 120 பக்கம் தான் அனுப்ப முடியும்னு, உங்களுடைய அளவை குறையுங்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு பரிசுத்தொகை பரவாயில்லை, எனக்கு பரிசுத்தொகை முக்கியம் அல்ல, என்னுடைய நாவல் முக்கியம், நாவலில் வரக்கூடிய கதை மாந்தர்கள் முக்கியம், அந்த நாவலில் இருக்கக்கூடிய கரு முக்கியம். அதற்காகத்தான் எழுதினேன். ஒரு பரிசுத்தொகைக்காக ஒரு நாவலை குறைப்பதோ கூட்டுவதோ எனக்கு நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று அதை நான் அப்படியே அதை மறுத்து விட்டு நான் அனுப்பவும் இல்லை. அதுதாங்க அந்த கவுச்சி வாடை சிறுகதை அந்த முன்னுரையில சொல்லும்போது நீங்க சொல்லியிருக்கீங்க, இதை வந்து ஒரு குறுநாவலாக படைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கும் போது ஒரு ஓமையோட சொல்லியிருக்கீங்க, ஈழக்கடி சேற்றுக்குள் மாட்டிய வண்டி மாதிரி அந்த கதை வந்து நகர மறுத்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப வந்து அந்த நேரத்துல நீங்க வந்து எப்படி முடிவு பண்றீங்களோ அந்த போக்கிலேயே வந்து கதையை கொண்டு அது வந்து அந்த கவிச்சி வாடைன்றது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சுதான் எழுதினேன். அதுல சின்னச்சாமின்னு ஒரு கேரக்டர் வரும், அது எங்க அப்பா. அதுல ஒரு முக்கச்சாமின்னு ஒரு கேரக்டர் வரும், அது வந்து எங்க உறவினர். அது ஒரு சின்ன சம்பவத்தை அடிப்படையா வச்சுதான் அதை எழுத ஆரம்பிச்சது. ஒருத்த வந்து அதாவது பணத்தை இரட்டிப்பாக்கித்தாருன்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிடுறான். அவன் அந்த 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 குடும்பத்துடைய சூழ்நிலை அப்பொழுது எப்படி ஆகிறது, அதை மீட்டெடுக்க இந்த முக்கச்சாமியும் சின்னச்சாமியும் கூட போறாங்க. அப்ப பேருந்து வசதி கிடையாது, மாட்டு வண்டியில போறாங்க. அந்த மாட்டு வண்டி போகையில கூட ஐயருன்ற ஒருத்தர் போறாரு. அதனுடைய போக்கு அப்படியே ஒவ்வொரு ஊரா அதை சொல்லிட்டே போவேன், இந்த ஊர் இப்படி, இந்த ஊர் இப்படி, ஒருத்தர் வரலாறு அதை சொல்லிட்டு அவர் பாட்டு பிடிக்காது அப்படி கொண்டு போய் அந்த அந்த அது தொட்டனப்பட்டின்னு ஒரு ஊர், அங்க அந்த தொட்டனப்பட்டி சாமியார்கிட்ட போய் அந்த பணத்தை மீட்டு வாரத அதுல சொல்லியிருப்போம். அதுல இன்னொரு பக்கம் இந்த குடும்பத்தினுடைய அந்த பணத்தை பறிகொடுத்த குடும்பத்தினுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்றதையும் அதுல காமிப்பேன். இவங்க அந்த துட்டு போன உடனே இருக்கக்கூடிய வீடை வித்து பத்திரம் போடுறதுக்காக இவங்க இந்த பக்கம் மாட்டு வண்டியில போவாங்க, இவங்க இந்த பக்கம் பத்திர ஆபீஸ்க்கு மாற்ற வண்டியில போவாங்க. இப்படித்தான் அந்த கதை இது பண்ணி கடைசியில ஒரு 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 விதான சூழ்நிலையில் ஒரு துன்பியல் சூழ்நிலையாக அது கதை முடியும்.
அதான் ஆமா. அந்த பணத்தை கவிச்சுவாடை. இழந்த அந்த பணத்தை இழந்த அந்த குடும்பத்தினுடைய நிலையை வந்து அப்படியே ஒரு படக்காட்சி மாதிரி கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்க அந்த கதையில. அவங்க படுற ஆமா துன்பங்கள், அவங்க எப்படி அந்த பணத்தை சேகரித்து அதை என்ன காரணத்துக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிறத. இப்போ நீங்க ஒரு கதையை எழுதின பிறகு அதை வந்து நீங்க நூலா வெளியிடலாம் அப்படிங்கிறத வந்து நூலா வெளியிடுறதுக்கு தயாரா இந்த நூல் இருக்கு அப்படிங்கறது நீங்க எப்படிங்க தீர்மானிக்கிறீங்க? உங்களுக்கு நீங்களே முதல் வாசகரா இருக்கீங்களா, இல்ல உங்களுடைய கதைகளை யாராவது படிச்சு இல்ல இல்ல அதை முதல்ல விமர்சனம்? இல்ல, என்னுடைய கதைகளை பொறுத்தவரை நானே அதை முடிவு பண்ணியிருக்கேன். சரி இது போதும், இல்லாட்டி இதில் கொஞ்சம் போட்டுடலாம், இது பண்ணிக்கலாம். என்ன கொடுப்பேன்னா பிழை திருத்துறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு நான் கொடுப்பேன். அதுல கதைக்கு வந்து இப்படி மாத்திக்கலாம் அப்படி மாத்திக்கலான்றதுக்கு நான் அந்த இதுக்கு வந்து உட்பட மாட்டேன், கேட்டுக்கொள்ளவும் மாட்டேன். அந்த கதையை நான் என்ன எழுதியிருக்கணும் அது எனக்கு பிடிச்சிருந்தா அதை நான் வெளியிடுறதுக்கு தயாராயிருப்பேன். சரிங்க, நீங்களே முடிவு பண்ணிடுறீங்க. ஆமா, நானே முடிவு. இப்போ வந்து இதுல சிறுகதை நாவல்கள் சொல்லுங்க ஐயா. இதுல இந்த இது இருக்கே, அதாவது பாத்திரமா, அதாவது கூத்தின் சுவாசம், கை நாட்டுக்காரன், இந்த நாவல் இரண்டுமே வந்து நான் ஒரே நாவலா கொண்டு வரணும் எழுதினேன். இது எழுதுனது 110 120 அத்தியாயம் வரைக்கும் நான் எழுதினேன், தொடர்ந்து எழுதினேன். எழுதிட்டு நான் மறுபடியும் அதை மறுபடியும் நான் திருப்பி படிக்கின்ற போது அது இடையில வந்து இந்த கதைக்கு ஒரு தொடர்பு இல்லாமல் ஒரு சங்கிலி அருந்து விட்டது போல நான் நினைச்சேன். அப்படி நினைக்கலதான் அந்த நாவலை 2ஆ பிரிச்சேன். ஒண்ணு கூத்தின் சுவாசம், ஒண்ணு கை நாட்டுக்காரன். அந்த கை நாட்டுக்காரன் வந்து ரொம்ப கொஞ்சம் பெரிய நாவலா தாங்க இருந்தது. ஆமா, கை நாட்டுக்காரன் கொஞ்சம் பெரிய நாவல். அது எங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லபட்டின்னு ஒரு சின்ன இதை வச்சு, கிராமத்தை வச்சு நான் எழுதினேன். இப்ப இல்ல அது, அதை வச்சுதான் நான் அது எழுதினேன். அதுல சில உண்மை சம்பவங்கள் இருக்கு, கற்பனை நிறைய இருக்கு. அதுல கற்பனை நிறைய இருக்கு, உண்மை சம்பவம். அந்த அந்த நீங்க படிச்சிருப்போம், அந்த அந்த ஆட்டு குடல் வந்து பறக்கிறது, இதெல்லாம் வந்து நடந்த உண்மையான சம்பவம். பிறகு நான் கற்பனையாக அந்த பகுதியுடைய வட்டார வழக்கை வைத்துக்கொண்டு இப்படிதான் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து நான் உருவாக்கினேன். அந்த கை நாட்டுக்காரனுடைய கதை வந்து அதுல வந்து அந்த கிராமத்து மக்களுடைய அந்த பண்பாடு, அவங்களுடைய ஈவு இறக்கம், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள். அவங்க அந்த ஒரு இதுல பார்த்தாங்கன்னா யானை வந்து அந்த தந்தத்தால அந்த தீயை அமர்த்தும். ஒரு இடத்துல அந்த தீ வச்ச உடனே அந்த இராணுவ வீரர்கள், அந்த மகானுடைய படை வீரர்கள் இது தீ வச்ச உடனே அமர்த்தும். தந்தத்தை வச்சு டம்மு டம்மு டம்முன்னு அமர்த்தோன்னு அந்த யானை இறந்து போகும். அந்த யானைக்காக கோயில் கட்டி கும்பிடுவாங்க. அதே போல பார்த்தோம்னா அதே கதையில தான் ஒரு இடத்துல வந்து மரம் வந்து ஒரு ஊரையே காப்பாற்றும். இன்னொரு ஊர் சண்டைக்கு வருவாங்க, இந்த மரத்தை வேண்டாம்னு இவங்க வெட்டிடுவாங்க. ஆமா, வேண்டாம்னு விட்டுருவாங்க. வெட்டினதுக்கு பின்னாடி அந்த தூர் வந்து அந்த இலைகளால மறைக்கப்பட்டிருக்கும். அங்க இருந்து அருவாளோடையும் கம்போடையும் வாரவங்க அந்த தூர்ல விழுந்து 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 இதாயிருவாங்க. அந்த ஊரு ஆமா, அந்த ஊரு நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே பேசிக்க நினைக்கிறேன். அந்த ஊரு மரத்தூர் என்பது களத்தூர், அதாவது களத்தூர் என்பது மரத்தூர் என்ன ஆகும். எல்லாரும் நினைப்பாங்க மரத்தூர்னா அதாவது மரம் ஊர் அப்படின்னு கணக்கு கிடையாது, மரத்தூர் அப்படின்னு சொல்லி மாத்துவாங்க. அப்படி வந்து அந்த கதைகளுடைய போக்கு, இந்த கதையெல்லாம் போக்குலாம் நம்ம எழுதையில வாரதேன். நம்ம இப்படிலாம் நினைச்சிட்டு எழுதுறது கிடையாது. அதுல வரக்கூடிய வியாபாரியாக இருந்தாலும் சரி, அதுல வரக்கூடிய அந்த வரான்ல அங்கிருந்து அந்த கள்ளப்பட்டியில இருந்து அந்த ஊரை வந்து நம்ம ஊரை களவாணிக்கு ஊருன்னு சொல்லிட்டாங்க, அதை நம்ம வந்து வேற யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வரான் இல்லையா, அந்த கதாபாத்திரம். அதுக்கடுத்து அந்த செட்டியாருடைய கதாபாத்திரம், அவர் வீட்டுல அந்த நகை களவு, பணம் களவு போறது, இதெல்லாம் நம்ம எழுதையிலேயே அது பாட்டு தன்னால வரக்கூடியது அந்த இதெல்லாம். அதே போல பழமொழிகள், வட்டார வழக்கு சொற்கள். இப்ப நான் நேர பேசலோட என்னால பேச முடியும், ஆனா எழுதும் போது அது தன்னால அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்.
இப்ப நிறைய வந்து கரிசல் மண் கதைகள் தான் உங்களுடைய பாணின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கரிசல் மண்ணின் கதைகள் சொல்ற பல இலக்கிய ஆளுமைகள் இருந்திருக்காங்க. அவங்கள்ல ஆமா, வந்து உங்களுடைய மனம் கவர்ந்த எழுத்தாளர்னா நீங்க யார சொல்வீங்க? எனக்கு மனங்கவர்ந்த எழுத்தாளர்கள் இப்ப இருக்கக்கூடியவங்கள எனக்கு எல்லாமே வேண்டியவங்க தான். இப்ப இருக்கக்கூடிய ஆஹ், யார் தருமனாக இருந்தாலும் சரி, பூமணியாக இருந்தாலும் சரி, ஐயா இப்ப அண்ணன் தமிழ் செல்வமாக இருந்தாலும் சரி, போன வட்டம் இந்த மாதிரி சில ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி மறைந்து போன நாருமுனாதன் சாராக இருந்தாலும் சரி, அஹ், இவரு அஹ், இவங்கெல்லாம் வந்து எல்லாருமே ஜெயப்பிரகாசம் எனக்கு பழக்கம் இல்லை. ஆனா அவருடைய எழுத்து நான் படித்திருக்கிறேன். அவராக இருந்தாலும் சரி. அடுத்து எங்க ஊர்ல இருக்கக்கூடிய லட்சுமண பெருமாள், இப்ப இப்ப வட்டார வழக்குல சிறந்து எழுதக்கூடிய, கரிசல் வட்டார வழக்கு எழுதக்கூடிய அவருடைய கதை, ஒன்று ரெண்டு கதைகள்லாம் என்னை ரொம்ப உருக்கி எடுத்த கதைகள். பல கூட்டங்களில் அந்த கதைகளை நான் பேசியிருக்கிறேன். லட்சுமண பெருமாள், அது போக இப்ப எழுதி கொண்டிருக்கக்கூடிய நிறைய எழுத்தாளர்கள் எனக்கு நல்ல அறிமுகம், நல்லது. பழைய எழுத்தாளர், இவர்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தாளர்களில் எனக்கு கீராவை விட எனக்கு கீராவுடைய எழுத்துக்கள், கதைகள் எனக்கு பிடிக்கும். அந்த பாணி நான் எழுதுகின்றேன் என்று சொன்னாலும் கூட எனக்கு மிக பிடித்த எழுத்தாளர்னா அழகர்சாமி சொல்லலாம். அவரும் நண்பர்கள், 2 பேரும் நண்பர்கள், ஒரே ஊருக்காரர்கள், ஒரே ஊரில் பக்கத்து வீட்டுக்காரர்கள், 2 பேரும் சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர்கள். இவர் நிறைய எழுதியவர் கீரா. அவர் குறுகிய எழுதி குறுகிய காலத்தில் இறந்து போனவர் கீரா பூ அழகர்சாமி. ஆனால் அவருடைய அந்த ஒவ்வொரு கதையும் படிக்கின்ற பொழுது அது நம்மை ஒரு ஆட்டி படைப்பது போல அது இந்த கதைகள் இருக்கும். அதே போல மேலாண்மை புண்ணியசாமி, இந்த மாதிரி எனக்கு மிக பிடித்தவர் பூ அழகர்சாமி என்று சொல்லலாம். இப்ப உங்களுடைய படைப்புகளுக்குள்ள போகலாங்கய்யா. படைப்புகள்ல இருந்து சில கேள்விகள் இருக்குங்கய்யா. இப்போ உங்களுடைய முதல் சிறுகதை நூலான உங்களை அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க துணந்தொட்டி, அப்புறம் 2வது நூலாக நாழிக்கூடும் நாலு மிளகாயும் சொன்னாங்க. இந்த சிறுகதை தலைப்புகள்ல வந்து இந்த பெயர், இந்த துணந்தொட்டிங்கிற வார்த்தைக்கே வந்து ஒரு விளக்கம் இருக்கும்னு நினைக்கிறோங்கய்யா. அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. அது ஒரு பெரிய இதே கிடையாது. அது ஒரு மேலை வகையைச் சேர்ந்த ஒரு கருவி, அந்த துணந்தொட்டி என்பது. நீங்கள் சில படங்களில் கூட பார்த்திருக்கலாம். அந்த ஊருடைய ஒரு காரியத்திற்காக, ஊருடைய ஒரு பொங்கலுக்காக, அல்லது ஊருடைய கூட்டத்திற்காக, இல்லாவிட்டால் அரசுடைய ஏதாவது அறிவிப்பு இருந்தால், ஒரு ஏலத்துக்கு சொல்லணும், ஒரு வீடு ஏலம் வருகிறது, அதை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவிதான் அந்த துணந்தொட்டி, இந்த ஊர் சாட்டுகின்ற கருவி. அதில் மேளம் 2 பக்கம் மேளம் இருக்காது, ஒரே அந்த நம்முடைய உடம்பில் மட்டும் அந்த இருக்கும். அதற்கு கம்பு பயன்படுத்த மாட்டார்கள். இப்ப தப்போ மேளமோ இது அடித்தால் அதற்கு கம்புகளைத்தான் பயன்படுத்துவார்கள். அதாவது குச்சிகளை, கம்பு கிடையாது, குச்சிகளை பயன்படுத்துவார்கள். ஆனால் இந்த துணந்தொட்டிக்கு வார் இருக்கல்லவா, அந்த வாரைத்தான் பயன்படுத்துவார்கள். அது ஒரு அருமையானது. பார்க்கும் போதே நீங்க நம்ம கும்பா நீங்க பாத்துருங்களான்னு தெரியல எனக்கு. அந்த கும்பா மாடல்ல தான் அந்த கருவி இருக்கும். அந்த கும்பாவில அப்படி கும்பா தெரியும் இல்லையா, அந்த கும்பா மாதிரி தான் அந்த கருவி இருக்கும். அந்த கும்பாவில பின்பக்கம் இருக்கு இல்லையா, அந்த பின்பக்கம் தான் அடிக்கிறது மாதிரி இருக்கும். அதான் துணந்தொட்டி. அதை வச்சுதான் நான் அந்த தலைப்புல கதை எழுதியிருக்கேன். அதனால அந்த புத்தகத்துக்கு அந்த பேர் வைக்கணும்னு நினைச்சேன். அதனால வந்து ஒரு பழமையான கருவி, இது அவர் காலத்தில் இப்ப அழிந்து போன கருவியா போயிடுச்சு. அதனால அது வழக்கத்துக்கு நம்ம கொண்டு வரணும்ன்ற எண்ணித்தேன் அந்த துணந்தொட்டின்ற வார்த்தை வச்சேன். அதே போல நாழிக்கூழும் நாலி மிளகாய்ன்றது இது ஒரு உண்மையான நடந்த சம்பவம். நாழிக்கூழ் நாளை, அந்த 2 தொகுப்புகளுமே நிறைய சம்பவங்கள் வந்து உண்மையிலே நடந்த சம்பவம். இந்த நாழிக்கூழும் நாலி மிளகாய்ன்றது சிம்பிளா சொன்ன என்னன்னா, ஒருத்தர் வந்து எங்க ஊர்ல இருந்து, எங்க ஊர் சொரக்காப்பட்டியிலிருந்து எங்க தாத்தான்னு வச்சுக்கோங்களேன், எங்க தாத்தா தான் அந்த மாதிரி வரும். அவங்க இன்னொரு ஊருக்கு, எங்க சத்திரப்பட்டின்ற ராஜபாளையம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊருக்கு பொண்ணு கேட்டு போறாரு.
அந்த பொண்ணு கேட்டு போன உடனே எங்க ஊர்ல என்ன ஆகுதுன்னா, அதுக்கு முன்னாடி 2, 3 பொண்ணுகளை அந்தந்த ஊர்ல கெட்டி வச்சு வாழ மாட்டேன்னு சொல்லி விரட்டி விட்டு அந்த மாதிரி ஒரு ஆயிப்போச்சு. ஒரு 3, 4 குடும்பம் அப்படி 4 பெண்களுடைய வாழ்க்கை இதாயிருச்சு. அவங்க அப்போ வந்து இந்த 2வது திருமணம்ன்றது ஈஸியா நடந்துச்சு. டக்கு டக்குன்னு அப்படியே முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால அப்படி போகையில ஒரு பொண்ணு கேட்டு போறாரு. பொண்ணு கேட்டு போனோடனே அவங்க அப்பா சொல்றாரு, பொண்ணோட அப்பா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த சுரக்காப்பட்டிக்காரைய பொண்ணு வழியில வச்சு வாழ மாட்டாங்க, இவங்க வெக்கம் கட்டவங்க, இவங்க அடிச்சு பத்தி விட்டுருவாங்க, கஞ்சி ஊத்த லாயக்கு இல்லாதவங்க, மான ரோசம் இல்லாதவங்க, அதனால நான் பொண்ணு தர மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு இவரை பிடிச்சிருச்சு. யார? இந்த பொண்ணு கேட்டு போனவரை பிடிச்சிருச்சு. பிடிச்சுக்கிறச்சுன உடனே இல்ல அப்படிலாம் இல்ல, நான் வச்சு பொழைச்சுக்கிறேன் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா சொன்னதுக்கு வந்து இவர் வந்துட்டு பிற கடைசியா இவனை கழிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பொண்ணோட அப்பா யோசிக்கிறாரு. அப்பதான் என்ன சார் சிலம்பு விளையாட சொல்றாரு, இந்த இளந்தாரி கல்லை தூக்கி போட சொல்றாரு. இப்படி ஒரு நிறைய போட்டிகளை வச்சுக்கிட்டே வர்றாரு. அத்தனை போட்டியிலும் அவர் ஜெயிச்சுட்டே வர்றாரு. ஜெயிச்சுட்டு வந்துட்டு கடைசியா என்ன சொல்றாருன்னா, அப்ப அந்த அந்த வீட்டுக்குள்ள இருந்து அது பார்த்துக்கிட்டே இருக்கு, நீ எப்படியாவது ஜெயிச்சிருமையான்னு கன்சாட காமிச்சுக்கிட்டே இருக்கு. யார்கிட்ட? வீட்டு பொண்ணு கேட்டு போனவர்கிட்ட. அப்ப என்ன சொல்றாருன்னா, 4 கூழு 4 மிளகா, இந்த 4 கூழையும் குடிச்சு முடிச்சிடணும். இந்த 4 கூழ் முடிச்சு முடிக்கையில இந்த 4 மிளகாயும் சாப்பிட்டு முடிச்சிடணும். அப்படின்னாத்தான் நீ ஏதாவது ஒரு அதாவது காரம் சாரம் இருக்கவன், ஒரு ரோசத்துக்கு கட்டுப்பட்டவன், நாளைக்கு உன் பொண்டாட்டி யாராவது என்ன சொன்னாலும் நீ வந்து முதல்ல ஒரு சண்டைக்கு போவேன், நீ நல்லா வச்சு பொழைச்சிக்கிறன்னு நான் என்னால் உறுதிப்படுத்த முடியும். அதனால இந்த 4 கூலியும் 4 மிளகாயும் சாப்பிட்டுட்டு நீ பொண்ணை கட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்றப்ப, அப்படி சொன்ன உடனே இவர் ஒரு கூழ், ஒரு மடக்கு கூழ், ஒரு பச்சை மிளகாய், ஒரு மடக்கு கூழ், ஒரு பச்சை மிளகாய். அந்த நேரத்துல அது அங்கிட்ட அப்படி பார்க்கையில அது வந்து பார்க்கும், யார்? பொண்ணு அங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்து பார்க்கும். அப்படி ஒரு கண் சாட்டை காமிக்கும், கன்சிம்டலாம். அது கன்சிம்டல் காமிச்சோன்னே இவருக்கு அப்படியே அதுல ஒரு பெரிய உற்சாகம் இதா இருக்கும். எப்படியாவது நம்ம இது நீ போய் ஆகணும் அப்படின்ல கரெக்டா அந்த 4 கூழ் 4 மிளகாய் கேட்காமே அந்த பிள்ளை கையை பிடிச்சு கூப்பிட்டு வந்துருவார். அதுக்குதான் 4 கூழ் 4 மிளகாய். அந்த கதைக்கு அதனாலதான் அந்த தலைப்பு வச்சேன் நான். அதாவது உங்களுடைய கதைகள்ல பெரும்பாலுமே தலைப்புகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா, அந்த முதல்ல தலைப்புக்கான விளக்கத்தை கேட்கிற மாதிரி தாங்க இருக்கு. இந்த வாரண்ட தோப்புக்காரன், கவுச்சி வாடை எல்லாமே. இப்ப இந்த நல்லமாளும் வெட்டியானும் வந்து உங்களுடைய அந்த சிறுகதை வந்து புத்தக கண்காட்சியில வந்து சிறப்பு பரிசு பெற்ற கதை இல்லைங்க? ரூபாய் 30,000 ரொக்க பரிசு முதல் பரிசு பெற்ற கதை, முதல் பரிசு. அந்த கதையை பத்தி சுருக்கமா எங்களுக்கு சொல்ல முடியும்? அது என்னன்னா, அந்த கதை அது போட்டி என்ன வச்சிருந்தாங்கன்னா, கரிசல் மண்ணில் இருக்கக்கூடிய மண்ணும் மரமும் அப்படின்னு சொல்லி இதை சார்ந்து கதை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் உடனே நிறைய கதைகள் நான் கையில வச்சிருந்தாலும் கூட, சரி இதுக்கு ஒரு இதானது நம்ம ஒரு கதையை உருவாக்கணும், அந்த மண்ணுக்கான கதையா முழுக்க அந்த மண்ணுக்கான கதையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் வந்து அந்த கதையை எழுதுனேன். அந்த வெட்டியான் அப்படின்னு வந்து, வெட்டியான்னா உங்களுக்கு நமக்கு தெரியும், சுடுகாட்டுல பணத்தை எரிக்கிற ஒருத்தன். ஆனா இந்த வெட்டியான் எப்படின்னா, ஒவ்வொருத்தர் இறந்த உடனே ஒரு மரத்தை வைப்பான். அவனுடைய இது ஒவ்வொருத்தர் இறந்த உடனே மரத்தை வச்சு வளர்ப்பான், ஒரு மரத்தை வச்சு வளர்ப்பான். இப்படி வளர்ந்துகிட்டு இருக்கையில அவனுடைய ஒவ்வொரு முறை எரிக்கும் போதும் அவனுடைய மகன் கூட போவான். அப்ப அந்த மரத்துகளை பார்த்து கேட்பான், என்னப்பா என்னையா இந்த மரம் வந்து இப்படி கட்டையா வளர்ந்துருக்கு, இந்த மரம் நல்லா வளர்ந்துருக்கு, இந்த மரம் இப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்கல அவர் சொல்லுவார், இந்த மரம் இன்னாரு செத்ததுக்காக வச்சது, இந்த மரம் அவர் செத்ததுக்காக வச்சது, இந்த மரம் அவருக்கு செத்ததுக்காக வச்சதுன்னு சொல்லிட்டு, இவர் ஏன் பாப்பர் இந்த மரம் ஒண்ணு கட்டையா வளர்ந்துருக்கு, ஒரு மட்டும் நல்லா வளர்ந்துருக்குன்னா, எப்பா இவர் நல்ல தர்மவான்ப்பா, நல்ல யாருக்கும் வந்து எந்த கல்லையும் செய்ய மாட்டாருப்பா, அதனாலதான் அந்த மரம் நல்லா வளர்ந்துருக்கு, அதனாலதான் அந்த நல்லா மரம் வளர்ந்துருக்குப்பா. இந்த மரம் ஏன் இப்ப இந்த மரம் வந்து பெரிய ஒரு மோசமான ஆள்ப்பா,
யாருக்காவது ஒரு நாள் யாருக்காவது கெடுதல் செஞ்சப்ப அன்னைக்கு அவருக்கு உறக்க வரும். என் மாமன் சொன்னாங்க, இந்த இன்னொருத்தர் அவர் பொறாம பிடிச்சவருப்பா. எவனையும் நம்மளோட ஒருத்தன் 4 மூணு நெல்லு கூட அடிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள்பா. அப்படியே சொல்லிட்டு வரையிலதான் இந்த மரம் ஒரு மரம் மட்டும் பெரிய வளர்ந்த மரமா இருக்கும். அந்த மரத்தை கேட்கலதான் இது நல்ல மாளுக்கு வச்ச மரம், அது நல்லா வளர்த்தியா நல்லா திடனா இருக்கும். அந்த நல்ல மாளுடைய கதை வரும் அந்த சாப்டர்ல. நல்ல மாள் எப்படிப்பட்டவ அப்படின்ற கதை அதுல வரும். அது வரதான் அந்த அதனாலதான் அந்த வெட்டியான் நல்ல மாள் அது அவளுடைய கதையை சொல்ற இணைச்சு மாதிரி. இணைச்சு அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய அந்த கரிசல் நிலத்துடைய வாசம், அதுல நல்ல மாள் எப்படி இறந்து போறாங்க காமிக்கிறது. அந்த பருத்தி காட்டுக்குள்ள போகையில அப்படியே அவங்க அந்த பூவையும் இதையும் பார்த்து போய் வீண்டு போகுது. அதுல அங்க போய் பாம்பு கடிச்சிருது, இறந்து போறது. இந்த கதையை படிச்சுட்டு கலெக்டர்கிட்ட போய் சொன்னாங்க. கலெக்டர்கிட்ட போய் சொன்னாங்க, நான் எப்பயுமே பெரும்பாலும் இந்த கதையில கடைசியா நெகட்டிவா எழுத மாட்டேன். அன்னக்குடி சார் எப்ப எழுதினாலும் யாருனாலும் புழைக்க வச்சிருவாரு, சாக விட மாட்டாரு சொல்லுவாங்க. இந்த கதையை நான் எழுதி இது பண்ண பிறகு இந்த குழு செலக்ட் பண்ணிட்டு கலெக்டர்கிட்ட போய் செலக்ட் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்குரிய கதை அன்னக்குடி சாருடைய கதை, என்ன கதை அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கேட்ட உடனே இந்த கதையை அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே கலெக்டர் சொல்றாரு, அந்த நல்ல மாலை பிழைக்க வைக்க முடியாதா? அவருடைய மனித நேயம், அவருடைய மனித நேயம், அது பிழைக்க வைக்க முடியாதா? பிழைக்க வச்சா அந்த கதைக்கு உசுர் இல்லை, அந்த அம்மாவுக்கு உசுர் வந்துச்சுன்னா அந்த கதைக்கு உசுர் இல்லை அப்படின்னா, கதைக்கு உசுர் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னோடனே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கலெக்டரும் அதுல நடிகர் நடிகர் சிவகுமார் தான் அவருடைய ஆமா குழப்பா இருக்கு இல்லையா, அவருடைய குரட்பா இருக்கு இல்லையா, அந்த குரட்பாவுக்கு பேசவர் தான் அன்னைக்கு பரிசை கொடுத்தார். அவர் தான் பரிசு கொடுத்தாரு. அதை ஒட்டித்தான் எழுத கதை தான் அதுல அந்த நல்ல மாலும் வெட்டியானும் கதை. அவருடைய அந்த அந்த பதிலே உங்களுடைய கதைக்குரிய ஒரு வெற்றியா பார்க்கலாங்கய்யா. அதாவது நல்ல மாலை பிழைக்க வைக்கணும். அதே போல கரிசல் மண்ணினுடைய எழுத்தாளர்கள் நிறைய பேரை பத்தி நீங்க சொன்னீங்க. ஆனா உங்களுடைய சிறுகதை தொகுப்புக்கு நீங்க கீராவும் நானும்னு தான் ஒரு சிறுகதை தொகுப்புக்கு தலைப்பு வச்சிருக்கீங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்காங்க? காரணம் அது என்ன காரணம்னா, கீராவும் நானும் கரிசல் மண்ணினுடைய பிதாமகன் கீரா, அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய அதாவது கு. அழகுசாமியினுடைய கதையில் இவருடைய கதையில் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு வட்டார வழக்கோ அல்லது பழமொழிகளோ அல்லது சொலவடைகளோ பார்க்க முடியாது. அதில் வித்தியாசமாக அந்த மனித இனத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அதாவது மனித நேயத்தை மனிதன் படக்கூடிய அந்த வறுமையை அவ்வளவு இதாக சொல்லுவார் யாரு, கு. அழகுசாமி. அது இருவர் கண்ட ஒரே கனவு. அதே போல இந்த ஆந்திராவிலிருந்து அந்த பஞ்சம்பளைக்கு வந்தவங்க ஒரு வெள்ளரிக்காய் பிஞ்சு எடுக்கிறதுக்கு தாயும் மகளும் போட்டி போடுறது, அவங்க இது பண்றது, அந்த அந்த கதையின் தலைப்பு எனக்கு டக்குன்னு மறந்துருச்சு. அந்த கதை இன்னும் நிறைய கதைகள் கு. அழகுசாமியுடைய கதைகள் எனக்கு. ஆனால் வட்டார வழக்கில் சொலவடைகளில் பழமொழிகளில் மிக கைதேர்ந்தவர் கீரா. நிறைய படைப்புகளை கொடுத்தவர் கீரா. அதனால் நான் கீராவை எடுத்தேன். கீராவை எடுத்ததற்கு காரணம், கீராவும் நான் எடுத்ததற்கு காரணம், கீராவுக்கும் எனக்கும் என்ன ஒற்றுமை இருக்கிறது, கீராவுக்கும் எனக்கும் என்ன வேறுபாடு இருக்குது. ஏனென்றால் கீரா இருந்தது முழுக்க முழுக்க கரிசல் பூமி. நான் இருப்பது, நான் இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்புறம் கரிசல் பூமி துவங்கும். நான் இருக்கிறது அதாவது மலை சார்ந்த இடம். ஒரு செவல், அது முழுக்க செவலாக இருந்தாலும் கூட ஒரு செவல் பூமி நான் இருக்கக்கூடிய அதை சொல்லியிருப்பேன். அந்த கரிசல் பூமிக்கு என்ன
பெருமை. இந்த செவல் பூமி எப்படிப்பட்டது? ஏன்னா நாங்கள் கரிசலிலும் செவலிலும் சேர்ந்து வாழ்கிறவர்கள், நீங்கள் கரிசலில் மட்டுமே வாழ்கிறவர்கள். இந்த கரிசல் என்ற பூமி எப்படி என்றால், ஒரு மாதத்திற்கு முன்பு மழை பெய்தாலும் கூட அந்த மழை தண்ணீரை தேக்கி வைத்து தன்னுடைய பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்த மண் வந்து கரிசல் மண். இந்த கரிசல் மண் முழுக்க முழுக்க மானாவாரி பகுதியை சேர்ந்தது. இந்த செவல் மண் எப்படின்னா, தண்ணி இன்னைக்கு குடிச்ச உடனே, தண்ணிக்கு இன்னைக்கு ஊத்தின உடனே அடுத்த நிமிஷம் இது வச்சு பிழைக்க தெரியாத பூமி செவல் மண். சிக்கனத்துக்கு சொந்தக்காரி கரிசல் பூமி. இந்த வேறுபாடுகளை நான் எழுதுவேன். அவருக்கு எதிர்க்கக்கூடிய வேறுபாடுகள் ஒற்றுமைகள், வேறுபாடு மட்டுமல்ல ஒற்றுமைகள். இதுக்காகத்தான் கீராவும் நானும் என்ற தலைப்பு வைத்து அதுல முதல் பகுதியிலே கீராவும் நானும்ன்றதுக்கு ஒரு 4 அத்தியாயம் அதுல கொடுக்கப்பட்டு, அதற்கு பிறகு நான் கதைகளை ஆமா அதான் கீராவும் நானும். நன்றி. அதே மாதிரி வந்து உங்களுடைய அந்த கரும்புகை நாவல், அப்படி அந்த கைநாட்டுக்காரன் மாதிரி ரொம்ப பெரிய நாவலா எழுதியிருந்தீங்க. அந்த கரும்புகை நாவல்ல வந்து பட்டாசு ஆலைகளை சுற்றி நடக்கின்ற சம்பவங்களை எல்லாம் அப்படியே கோர்வையா எழுதியிருந்தீங்க. இந்த நாவல் வந்து ஒரு செய்தியை வந்து சமூகத்துக்கு சொல்ற ஒரு நோக்கத்துல எழுதப்பட்டதுன்ற மாதிரி இருந்தது அந்த நாவலை படிச்சு முடிக்கும் போது. இந்த நாவல் எழுதப்பட்டதன் நோக்கம், இல்லை இந்த நாவல் இப்படி எழுதணுன்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு தூண்டுகோலான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்ததுன்னா அதை இங்க கூட பகிர்ந்துக்கலாம். எங்களுடைய பகுதி வந்து விவசாய பகுதி. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, சிவகாசி ஊரில் இருந்து ஒரு 40 கிலோமீட்டர், அங்க கொண்டு போய் ஒரு 40 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். சோனியா அந்த ஒரு காலத்தில் எங்கள் ஊருக்கு பட்டாசுக்கான வண்டியோ அல்லது தீப்பெட்டி ஆலைக்கான வண்டியோ வந்தால் ஒருவர் கூட ஏறி போக மாட்டார்கள். ஏனென்றால் விவசாயம் அந்த அளவுக்கு செழித்து போயிருந்தது. அந்த விவசாயம் அவரவர்களுக்கு காடு, தோட்டம், துறவு, வேலைகள், தொடர்ந்து வேலைகள். அதில் பார்த்தோம்னா 14 சொல்லுவாங்க. 14 இன்னைக்கு வந்து எனக்கு நீ வேலை செய், நாளைக்கு நான் உனக்கு வேலை செஞ்சு கிடைக்கிறேன். அதோட 17 சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து நீ வந்து எனக்கு ஏறும் ஓட்டுவோம், நாளைக்கு உனக்கு நான் வந்து ஏர் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 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 இணக்கமான ஒரு இதை வச்சுட்டு, அதாவது ஒரு நாத்து நடவுக்கு போனாலும் கூட ஒரு 20 பேர் 30 பேர் சேர்ந்து போய் அதுக்கு ஒரு கொத்தச்சின்னா தலைவி, அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க போய் சொல்லுவாங்க, நாளைக்கு எனக்கு நடக்கு வந்துரு, இன்னைக்கு நடக்கு வந்துரு. அந்த நடவு காலத்தில் பார்த்தோம்னா அவ்வளவு கிராக்கியா இருக்கும். அதாவது உழுது துளி அடிச்சு எல்லாம் போட்டுருவாங்க, நடுறதுக்கு ஆள் கிடைக்காது. ஏன்னா ஊர் பூரா நடுகையா இருக்கும். அப்படியே அந்த கொத்தச்சிக்கு போய் ஒரு 50 ரூபாயோ ஒரு 25 ரூபாயோ கூட கொடுத்தா அந்த கொத்தச்சி அந்த நாத்து இதை வந்து மாற்றி விடலாப்ல. அப்படி இருந்துட்டு முடிச்சுட்டு அப்பெல்லாம் கூலிதேன். அந்த கூலிதேன், அதாவது தானியம் தவசம் கொடுப்பாங்க. கரெக்டா இந்த நேரத்துல தான், இதுக்கு முன்னாடி ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு அந்த தானியம் தவசத்தை கொண்டு வந்து மொத்தமா கொட்டி நெல் கொடுப்பாங்க, கம்பு கொடுப்பாங்க, சோளம் கொடுப்பாங்க, அதுக்கு எதுனாலும் கொடுப்பாங்க. கூலி கிடையாது, பணமா கிடையாது. அதை கொண்டு வந்து கொட்டி அதை வந்து எல்லாத்துக்கும் பிரிச்சு நிறந்து கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த நெல்லை கொண்டு போய் இல்லாட்டி கொண்டு போய் குத்தி புடைச்சு காய்ச்சின காலம் இருந்துச்சு. அப்படி இருந்தும் கூட அந்த மக்கள் அன்னைக்கு பட்டாசுக்கோ இந்த தீப்பெட்டி ஆலைக்கோ யாரும் போக மாட்டேன்ட்டாங்க. ஆனால் காலம் போக 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 வறுமை தீண்ட தீண்ட தீண்ட, பசி தூண்ட தூண்ட வேறு வழியின்றி அந்த பட்டாசு ஆலைக்கு போக வைத்தது. இந்த பட்டாசு ஆலைகள் இப்ப நடக்கக்கூடிய அளவுக்கு விபத்துக்கள் அப்போது இல்லை. இப்பொழுது விதிமுறை மீறி கள்ளத்தனமாக தயாரித்தல்,
அளவுக்கு அதிகமாக ஆட்களை கொண்டு போய் இறக்கி ஒரு குறுகிய இடத்தில் 2 பேர் வேலை செய்யணும், அந்த இடத்துல 10 பேர் போய் வேலை செய்ய வைப்பது. அந்த பட்டாசுக்கான பொருட்களை பத்திரமாக பாதுகாத்து வைக்காமல் தான் தோண்டித்தனமாக போடுவது, இப்படி பல்வேறு நிலைகளில் கையாண்ட காரணத்தால், அதில் அதிகமான வருமானம் வருகின்ற காரணத்தால் அந்த தொழிலை எல்லோரும் ஒரு சிறிய தொழிற்சாலை போல ஒரு புட்டீசை போல முழித்து அதில் விபத்துக்கள் அதிகமாகி தினசரி ஒரு வாரத்துக்கு ஒருக்கா ஒரு ஆலை விபத்து, இன்றைக்கு 10 பேர் இறந்தார்கள், 5 பேர் இறந்தார்கள் என்ற செய்தி வருகின்ற பொழுது என்னுடைய மனதை அது உலுக்கியது. அது மாத்திரமல்ல, அது இறந்ததற்கு பின்னர் அதே வீட்டில் இருந்த ஒருவன் அவன் கொடுக்கக்கூடிய 4 லட்சத்தை 5 லட்சத்தை வாங்கிக்கிட்டு அதே பட்டாசு ஆலைக்கு வேலைக்கு போகிற அந்த கொடுமை இருக்கிறதுலவா, இதுதான் எனக்கு மனதை மிகவும் பாதித்தது. இன்னும் சொல்ல போனா, அந்த பட்டாசு விபத்து இறப்பு சம்பந்தமான வழக்குகளும் எனக்கு 3-4 வழக்குகள் வந்தன. அந்த இறந்தவர்களுடைய மகனோ அல்லது மகளோ அல்லது தாயோ தகப்பனோ வந்து அந்த சாட்சியம் அளிக்கின்ற பொழுது நமக்கு நம்மளே அறியாமல் நமக்கு வரக்கூடிய அந்த அந்த கண்ணீர், நம்ம வரக்கூடாம அந்த இருக்கக்கூடிய ஒரு 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 வயிற்று பசிக்காக, ஒரு சான் வயிற்றுக்காக ஒரு வயிறை இந்த சனம் விடுகிறதே. கப்பலிலே போகின்றவனை கூட, அதாவது கடலுக்கு போகின்றவனை கூட அவன் அவன் உயிர் போனால் அவன் உடலை பார்க்கலாம். ஆனால் இந்த பட்டாசு விபத்தில் உயிர் போனால் தன் தந்தையை தேடுவது கஷ்டம், தன் பிள்ளையை தேடுவது கஷ்டம். என்றால் கண் ஒரு இடத்தில் போய் கிடக்கும், கழுத்து ஒரு இடத்தில் போய் கிடக்கும், கால் ஒரு இடத்தில் போய் கிடக்கும், கை ஒரு இடத்தில் போய் கிடக்கும். அதைத்தான் அந்த கதையில் கூட நான் சொல்லியிருப்பேன். இப்படி ஒரு ஒரு இறப்பு தேவைதானா? ஒரு பிழைப்புக்காக இப்படி இந்த தொழில் தேவைதானா? ஏன் இது மாற்றம் என்ன செய்தால் என்ன மாற்றம்? மாற்றம் என்பதுதானே உலகிற்கு ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதுதான் ஒரு சமுதாயத்துக்கு தேவையாக இருக்க முடியும். அதுவே வாழ்க்கை என்று இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் நன்மைக்காக மாற்றங்கள் ஏற்படுவது தவறில்லை என்ற உணர்வில் தான் அந்த கரும்புகை நாவலை நான் படைத்தேன். அதிலே பார்த்தால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அந்த கதையுடைய நாயகன் அதாவது துப்புரவு தொழிலாளர்களுடைய மகன்தான் நான் அந்த கதையினுடைய நாயகன். இன்னொன்று இதிலே உண்மையான ஒரு இது என்னன்னா, இந்த பகுதியில் அந்த வைப்பார், இப்ப வெம்பக்கோட்டை அகழ்வாய்வு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த வெம்பக்கோட்டை அகழ்வாய்வு அந்த ஆறு மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாகி அந்த ஆறு இருக்கன்குடியில் போய் ஒரு 3 ஆறுகள் அந்த இடத்துல ஒன்று சேரும். எங்க ஊர்ல இருந்து போகக்கூடிய ஆறும் அந்த இடத்தில் போய் சேரும். ஆறும் சேருகின்ற இடத்தில் தான் அந்த இருக்கன்குடி கோயில் இருக்கிறது. இந்த ஆறு இன்றைக்கு குறுகி போச்சு. அந்த வைப்பாறு ஒரு காலத்தில் கப்பல் துறைமுகத்தில் தான் நிற்கும், அது கடலோரத்தில் இருக்கும். ஆனால் இந்த 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 வைப்பாற்றில் அந்த காலத்தில் ஒரு காலத்தில் எங்கே இருந்தது, கடலிலிருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சுற்றி, அது ஊரினுடைய பேர் புனல்வேலி. அந்த புனல்வேலி என்பது ஒரு துறைமுகமாக இருந்திருக்கிறது. அங்க கப்பல் வந்திருக்கிறது. அந்த கப்பலில இது நிறைய பொருட்கள், நம்முடைய நாட்கள் பொருட்கள் போயிருக்கின்றன, நிறைய வணிகங்கள் நடந்திருக்கின்றன, ஏற்றுமதி இறக்குமதியும் தாராளமாக நடந்திருக்கிறது. ஒரே ஒரு நாள் வெள்ளத்தில், அதான் இது, ஒரே ஒரு நாள் வெள்ளத்தில் அந்த ஊர்களும், அந்த ஆற்று நெடுக இருக்கக்கூடிய ஊர்களும் அழிந்து போய்விட்டன. தண்ணீர் வரத்தும் குறைந்து போய்விட்டது. தண்ணீர் வரத்து குறைந்து போனதற்கு காரணம், ஒரு பெரிய பாறை விழுந்து, அதுல காமிச்சிருக்கேன், பெரிய பாறை, கற்பனை நிறைய இருக்கு அதுல, ஒரு பெரிய பாறை விழுந்து அதிலே அடைத்து விடும். அது கீழே வரக்கூடிய தண்ணீர் தான் இப்பொழுது வரக்கூடிய தண்ணீர் என்று எழுதி, அந்த பாறையை கடத்துவது எப்படி, அந்த பாறையை எப்படி கொண்டு போறதும் தான்
அழகன் அழகன் அன்பு அன்பு அதுல அந்த அந்த இதற்காகத்தான் ஒரு மாற்றம் கொண்டு வந்து இந்த தீப்பெட்டி ஆலைகள், இந்த பட்டாசு ஆலைகள் ஏன் ஒரு அரிசி ஆலையாக மாறக்கூடாது? ஏன் ஒரு கரும்பு சர்க்கரை ஆலையாக மாறக்கூடாது? ஏன் ஒரு வாழை சிப்ஸ் ஆலையாக மாறக்கூடாது? வருமானம் குறையலாம், தவறில்லை, உயிர் போகாதே என்பதற்காகத்தான். அந்த உயிர்கள் என்பது, மனித உயிர் என்பது மகத்தானது என்ற காரணத்தால் அந்த நாவலை இந்த அதிலே நான் எழுதியிருப்பேன். ஒருவேளை இது நடந்தால் என் வாழ்க்கையில் நான் பெற்ற மிகப்பெரிய இன்பம், மிகப்பெரிய பாக்கியம் என்று கூட கருதுவேன் என்று நான் அதை எழுதியிருப்பேன். அதற்காகத்தான் அந்த கரும்புகை நாவலை நான் படைத்தேன். கண்டிப்பாங்க. அதை அந்த நாவல் கண்டிப்பா கண்ணீர் விடாம படிக்க முடியாது. ரொம்ப சோகமா நிறைய இடங்கள்ல நம்மள ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, மனசை வருத்துற மாதிரியான நிறைய சம்பவங்களோட அதை கொண்டு போயிருக்கீங்க. இப்போ உங்களுடைய பல்லக்கு நாவல், அப்புறம் இந்த கூத்தின் வாசம், அப்புறம் கவிச்சி வாடை, இந்த நாவல்கள்ல ஒரு சில சிறுகதை தொகுப்புகளை கூட நீங்க கதைகளுக்கு இடையே பாடல்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அதுவும் நாட்டுப்புற பாடல்கள் மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் உங்களாலேயே படைக்கப்பட்ட பாடல்களா, இல்ல நீங்க அந்த வட்டாரத்துல சேகரித்த பாடல்களா? இந்த கதைகளுக்கு நடுவுல இந்த பாடல்களை வைக்கிறதுக்கு ஏதாவது சிறப்பு காரணங்கள் இருக்காங்கயா? அதாவது நம்முடைய தமிழ்நாடு, நம்முடைய இதை பொறுத்தவரை கதையும் பாடலும் ரொம்ப முக்கியமானவை. நீங்க நாத்து நடுக்கு போனீங்கன்னா, எப்பா நிப்பாட்டுப்பா, அப்பா தாத்தா பேசிட்டு இருக்கல, அங்க போங்க, அம்மாட்ட போங்க, அதாவது போயா கூப்பிடுப்பா பேத்தி. அதாவது ஒரு நாத்து நடுக்கு போனாங்கன்னா அங்க கண்டிப்பா பாடல் இருக்கும். அந்த பாடல் நம்மள ரொம்ப இது பண்ணி அந்த ஒரு சோகத்தை, ஒரு ஒரு இன்பமயத்தை, ஒரு அன்பை சொல்லக்கூடிய பாடல்கள் இருக்கும். அதே போல விறகு வெட்ட போறாங்க. அந்த காலத்துல விறகு வெட்ட இப்ப விறகு வெட்டுறது குறைஞ்சிருச்சு. விறகு வெட்டி அந்த செமந்து வரல. ஏன் அப்படி அந்த பாட்டு படிக்கிறாங்கன்னா, அந்த நடுக நட்டி போகையில அந்த களைப்பு தெரியாது. சரி, அந்த களைப்பு தெரியாது. அதே சமயத்துல நல்ல ஒரு இன்பமா இருக்கும். அதே சமயத்துல குழவை போடுவாங்க. பாட்டு படிக்கல குழவை போடுவாங்க. குழவை போடுறது தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு மரபு. இப்ப எதுக்கு நல்ல காரியங்கள் எதெல்லாம் நடக்குதோ அத்தனை காரியம், ஒரு குழந்தை பிறக்குது, அங்க ஒரு குழவை இருக்கும். ஒரு சாமி கும்பிடுறோம், அங்க ஒரு குழவை இருக்கும். ஒரு நாத்து நடுறோம், அங்க ஒரு குழவை இருக்கும். இந்த குழவுன்றது ஒரு மிகப்பெரிய நம்முடைய இதுல இது. அதே போல அந்த பாட்டு படிச்சுக்கிட்டே, அதே போல நம்முடைய பொங்கல்களில் பாடல் இல்லாத பொங்கல் இல்லை. அது காளியம்மன் பொங்கலா இருந்தாலும் சரி, மாரியம்மன் பொங்கலா இருந்தாலும் சரி, கருப்பசாமி பொங்கலா இருந்தாலும் சரி, எந்த பொங்கலா இருந்தாலும் சரி, முளைப்பாரி உண்டு. முளைப்பாரியை சுத்தி பாடல் உண்டு. அந்த பாடல் ஒரு பொண்ணு படிக்கின்ற பொழுது அவ்வளவு அந்த சாமியை வருத்தி, எதை படித்தாலும் கூட சாமியை வருத்தி அந்த கொண்டு வருகின்ற பொழுது நிறைய பேருக்கு சாமியே வரும். அதுபோல ஒரு காலத்தில் நமக்கு வில்லடி இருந்தது, இப்பொழுது இருக்கிறது ஓரளவுக்கு. இந்த மாதவி, இன்னும் சில பேர் இன்றைக்கு அந்த கலையை புதுப்பித்துக் கொண்டு இருக்கிற அவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி சொல்ல வேண்டும். அந்த அந்த வில்லிசை முழுக்க பாடல்கள் தான். அதே போல நாடகம், இப்பொழுது அந்த நாடகங்கள்லாம் இல்லை. அதாவது என்ன நாடகம்னா, அர்ச்சந்திரன் நாடகம், வள்ளிதிரும்ப நாடகம், வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம், சத்தியவான் சாவித்திரி நாடகம், பவளக்குடி நாடகம், இவைகள் அனைத்துமே பாட்டுக்களால் நிறைந்தது. அது சோகமாக இருந்தாலும் சரி, அது இன்பமாக இருந்தாலும் சரி, அல்லது போராக இருந்தாலும் சரி, அது காதலாக இருந்தாலும் சரி, எல்லாமே முழுக்க பாடல்களால் நிறைந்ததுதான் அது பூரா. அதனால பாடல்களையும் நம்மையும் பிரிக்க முடியாது. அதனால் கதை எப்படி நமக்கு பிறந்ததோ, அந்த கதை பிறக்கும் போதே நான் இந்த பாடல்களும் பிறந்து விட்டன.
சொல்வார்கள், முதலில் பிறந்தது எது என்று சொன்னால் நாடகம், நாடகத்திற்கு பிறகு கதை, அதற்கு பிறகு பாடல் என்று சொல்வார்கள். ஏன்னா நாடகம் என்பது என்ன என்றால் முதலில் கையசைவு, கையசைவு, மனிதன் பேசுவதற்கு முன்பு கையசைவு, அதற்கு பிறகு அந்த கையசைவு கொஞ்சம் இதான பிறகு அவன் கதை சொல்ல ஆரம்பித்தான், கதைக்கு பிறகு பாடலுக்கு வந்தான். அதான் வந்தது. அதாவது மருதநாட்டில் ஒரு சிலர் இவங்கெல்லாம் அவ்வளவு அந்த பாடல்கள் நிறைந்த படங்களே 40 பாடல்கள் 50 பாடல்கள் இருந்த அந்த பாடல்கள் ஒரு வருஷம் ஒன்று அன்னைக்கு எம்ஜிஆருக்கு ஹீரோக்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்களுக்கு இணையான ஹீரோவாக அன்றைக்கு போலப்பட்டார், பார்க்கப்பட்டார். அதனால அந்த பாடல்களை நான் நினைக்கின்ற பொழுது அதை நான் தானாகவே வந்துவிடும், நானா எழுதுகிறேன். அதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்துல இந்த தெருக்கூத்து நாடகங்கள் எல்லாம் நடிக்கப்பட்ட அந்த கதைகள்ல அந்த பாடல்களாகவே இருக்கும் இல்லைங்கய்யா. ஆமா ஆமா வசனத்திற்கு பதிலாக பாடலாவே அப்படியே கொண்டு போவாங்க. ஆமா. இப்ப இதுதான் இப்ப இந்த அரிச்சந்திரா இருக்கும். அரிச்சந்திராவில் எந்த கட்டம்னா, அதாவது அரிச்சந்திரனும் சத்தியகத்தையும் சந்திக்கக்கூடிய இடம் இருக்கும். சொல்ல உண்மை பொய் சரியா எங்க கேக்குதுங்க. சுடுகாட்டு என்ன மேடம்? சொல்லுங்கய்யா. கேக்குதுங்கய்யா, சொல்லுங்கய்யா. நண்பனை தேடி சத்தியகத்தி வருவார். அந்த சத்தியகத்தையும் அந்த யாரு இவரும் சந்திக்கக்கூடிய அந்த இடம், அந்த சுடுகாட்டு அரிச்சந்திரனுக்கு சத்தியகத்தை யார் என்று அடையாளம் தெரியாது. அப்போது அந்த இங்க ஏன் வந்தா என்று அந்த அதை தொடர்ந்து படிக்கக்கூடிய 2 பேரும் மாறி மாறி படிக்கக்கூடிய அந்த பாடல்கள் நட்பின் உச்சமாக இருக்கும். அந்த நட்பு தெரிந்தவுடன் 2 பேரும் அந்த கட்டிச்சேர்ந்து பிடித்து அழுது உருண்டு அந்த படிக்கின்ற பாடல்கள் எல்லாம் நம்மை அழுக வைக்காம அள வைக்காமல் இருக்காது. அது எங்கள் கிராமங்களில் இன்றும் அந்த நாடகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. பள்ளி திருமணம், கட்டபொம்மன், அரிச்சந்திரா, இந்த நாடகங்கள் எங்களுடைய பொங்கலுக்கு நடந்து கொண்டு அதனுடைய வீழ்ச்சி தான், அதனுடைய தொடர்ச்சி தான் என்னுடைய கதைகள் வரக்கூடிய பாடல்கள் என்று சொல்லலாம். ஐயா, இப்ப நீங்களும் கதை எழுதுவதற்கு கைபேசியை பயன்படுத்துறேன்னு சொன்னீங்க. இப்போ புலன வழியில முகநூல் பக்கத்துல இணைய வழியாலாம் நிறைய பேர் சிறுகதைகளை படைச்சிட்டு இருக்காங்க. அதை அப்படியே வெளியிடுறாங்க. இப்ப எழுதுற இந்த இளைய தலைமுறையில இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாங்கய்யா? இல்லைன்னா இந்த நிகழ்வின் மூலமா நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சீங்கன்னா கூட அதை எங்க கிட்ட பகிர்ந்து. அதாவது இன்னைக்கு இளம் தலைமுறை நிறைய எழுத வந்திருக்காங்க. அந்த வகையில எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அந்த தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த புத்தக கண்காட்சிகள், புத்தக பள்ளியில் புத்தக வாசிப்பு இயக்கம், இது போன்ற நம்முடைய இந்த படைப்பு குழுமங்கள், இவைகள் அந்த இளைஞர்களை ஊக்கமூட்டுகின்றன. இளைஞர்களை ஊக்கமூட்டினா இளைஞர்கள் எழுத வேண்டும் என்பதுதான் நமது ஆசை. கண்டிப்பாக எழுத வேண்டும் என்பதாக ஆசை. ஒரே ஊரில் 10 எழுத்தாளர் கூட இருக்கலாம், தவறில்லை. எனக்கு அவனை போட்டியாக நினைக்க கூடாது, பொறாமையாக நினைக்க கூடாது. அவர் எனக்குரிய நண்பனாக நான் நினைக்க வேண்டும். அவனை கூப்பிட்டு உட்கார்ந்து நான் பேச வேண்டும், அவனை பாராட்ட வேண்டும், அவனை புகழ வேண்டும். அவனுடைய கதையிலிருந்து ஒரு கரு கிடைக்காதா என்று நான் ஏங்க வேண்டும். இதுதான் நான் அந்த இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு சமூகத்துடைய மாற்றத்தை நீங்கள் பார்த்தால் டால்ஸ்டாயுடைய எழுதிய கதை புரட்சிக்கு வித்திட்ட 10 கதைகளில் ஒன்றாக விளங்கியது. டால்ஸ்டாய் ரஷ்ய புரட்சிக்கு வித்திட்ட
10 கதைகளில் ஒன்றாக விளங்கி, அதே போல கதைக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி, கதைக்கும் சரி கவிதைக்கும் சரி மிகப்பெரிய சக்தி உண்டு. இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு என்பது கொஞ்சம் சீரழிவை நோக்கி கொண்டு போகிறதோ என்ற ஒரு எண்ணம் நம் மனதில் பட்டுக்கொண்டே இருக்கிறது. அது மாற்றம் அடைய வேண்டும். நமக்கென்று இருக்கக்கூடிய அந்த பண்பாடு சிறந்து ஓங்க வேண்டும். இன்றைக்கும் நாம் சிறந்து இருக்கிறோம், அது வேறு. ஆனால் இன்னும் நல்ல முறையில் நாம் வர வேண்டும். படிப்பில், அதேபோல் வேலை வாய்ப்பில், அதேபோல் விவசாயத்தில், அதேபோல் இப்படி ஒவ்வொரு தொழிலும் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் மனித நேயம் என்பது மிக மிக அவசியம். நம்முடைய முன்னோர் எழுத்தாளர்கள் ஒவ்வொரு கதைகளிலும் அதை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த மனித நேயத்தை இளைஞர்கள் ஒரு அடிப்படையாக, காதல் எழுதுங்கள் வேண்டாம், கொள்ளைக்காரனை பற்றி எழுதுங்கள் வேண்டாம் என்று சொல்றேன், கொலைகாரனை பற்றி எழுதுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, எழுதுங்கள், துப்புரி நாவலா எழுதுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, எல்லாம் எழுதுங்கள். ஆனால் ஒரு புள்ளியில் அது மனித நேயத்தில் வந்து நிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. உங்களுடைய எல்லா கதைகள்லையுமே அதை வந்து நீங்க தொட்டிருந்தீங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு கதாபாத்திரங்கள் வந்து அந்த சமூகத்துல நடக்கின்ற சிக்கல்கள்ல வந்து ஒரு கை கொடுத்து தூக்குகின்ற ஒரு கதாபாத்திரத்தை நீங்க கொண்டு வந்திருந்தீங்க. நன்றிங்க ஐயா. இவ்வளோ நேரம் வந்து நீங்க பொறுமையா நாங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓரளவுக்கு உங்களை பற்றியும் உங்களுடைய படைப்புகளை பற்றியும் வந்து பார்வையாளர்களுக்கு கொண்டு போயிருப்பேன் நம்புறேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். நன்றி மேடம். உங்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த 7-8 படைப்புகளை நீங்க படிச்சு எனக்கு இப்ப இன்னைக்கு ஒரு சிறுகதை தொகுப்புக்கு அணிந்துரை எழுத கொடுத்துருக்காங்க. இதை எழுத முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு காலையில நான் 7 மணிக்கெல்லாம் கிளம்ப இருந்துச்சு. கிளம்பிட்டு சாயந்தரம் வந்து சேவிங் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கரெக்டா வந்து சேர்ந்து வீட்டுக்கு வந்தது 7 மணிக்கு என்னால் வர முடிஞ்சிச்சு. காலை 7 மணிக்கு கிளம்பி சாயந்தரம் 7 மணி, எங்களுடைய தொழில அப்படித்தான், 7 மணிக்கு தான் வர முடிஞ்சிச்சு. வேற ஒண்ணுமே செய்ய முடியல. குளிச்சேன், வந்தேன், அப்படியே உட்காந்துட்டேன். இதுதான் இதா இருக்கு. இந்த இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த சிறுகதை தொகுப்புக்கு நம்ம அணிந்துரை எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்க ஒரு 6 நாவல்கள், சிறுகதை தொகுப்புகள் அத்தனையும் முழுமையாக படித்து அதை உள்வாங்கி அதை நீங்கள் ஒரு கேள்விகளை தொகுத்து, அத்தனையிலும் உங்களுடைய கேள்விகளை தொகுத்து அது வாசகர்களுக்கு போய் சேரும் வகையில் கேட்டமைக்கு நான் மிகுந்த நன்றியை சொல்கிறேன். உண்மையிலே நானாக இருந்தாலும் கூட இத்தனை நாவல்களை என்னால் படித்து பேசியிருக்க முடியாது. நன்றி மேடம். உங்களுக்கு மிக மிக மிகுந்த நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும், இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய படைப்புகளில் மிகப்பகுதிய ஆளுமையாக வருவதற்கு நான் வாழ்த்துக்கிறேன். மகிழ்ச்சிங்க. ரொம்ப நன்றிங்க உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. ரொம்ப நன்றிங்க. நன்றி மேடம். மிக்க நன்றிங்க ஐயா. அதாவது உங்களோட அவ்வளவு வேலை பழுவுலையும் நிகழ்ச்சியில கலந்துட்டு உங்களோட பயண அனுபவத்தையும் உங்களோட இறுதியா சொன்னது இளைஞர்களுக்கு ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு கதை களத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னது ஒரு விதையா இருந்தது. அது மட்டும் இல்லாம மேம் வந்து அவங்களோட படைப்புகள் அத்தனையும் ரொம்ப லேட்டா தான் அனுப்பிச்சோம். அந்த டயத்துலயும் அவங்க சீக்கிரம் எல்லாத்தையும் உள்வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மேமும் அடுத்து வர வாரங்கள்ல ஒரு படைப்பாளரா கலந்துக்க போறாங்க. அது நான் இந்த நேரத்துல சொல்லிக்கிறேங்க ஐயா. கண்டிப்பா வரட்டும், நம்மளும் கலந்துக்கிட்டு ஆமா ஆமா அவங்க வாயிலாக உங்களோட படைப்புகளை நாங்க தெரிஞ்சுக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. ஒரு நூல்களை வாங்கி வாசிக்கணும் அப்படின்ற அளவுல இருந்தது. சில கண்ணீர் வர வைக்கக்கூடிய நூல்கள்லாம் இருக்கிறதா மேம் சொன்னாங்க. கண்டிப்பா வாங்கி வாசிக்கிற அளவுலதான் இருக்கும். உங்களோட நூல்கள் பற்றி குழுமத்துல பகிருங்கய்யா. நன்றி. நான் இதுவரை எல்லா புத்தகத்தையும் நான் எழுதியிருக்கிறேன். எந்த புத்தகத்தை விற்பனை செய்ய வேண்டும் நோக்கத்தோடு நான் எந்த கதையும் எழுதலை. என்னுடைய நாவல்கள் நான் எழுதலை. இப்ப மும்பை போனேன். அவங்க 100 நாவல்
கொண்டு வர சொன்னாங்க. 100 நாவல் அனுப்பிடுங்க சார். உங்களை வந்து நாங்க எப்படி சும்மா அனுப்புறது, எல்லாரையும் படிக்க வைக்கணும், நீங்க 100 நாவல்கள் எங்களுக்கு அனுப்பிடுங்க, அதுக்குரிய என்ன இதோ நான் உங்களுக்கு கொடுத்தனும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க நடத்தின விழா, அந்த நேர்த்தி, அந்த விழா இப்படி நீங்க எப்படி இது பண்ணுங்களோ அதை எனக்கு பார்த்துட்டு 100 புக்கை கொடுத்துட்டு என்கிட்ட கொடுத்த பணத்தை அப்படியே அவங்க கையில அந்த சங்கத்தினுடைய வளர்ச்சிக்காக நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதனால நம்முடைய நோக்கம் வந்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கமே நமக்கு அதுல இல்லை. எனக்கு தொழில் மூலம் கிடைத்த வருமானம் வந்து நான் ஒரு வறுமை இல்லாத வாழ்வை வாழ்ந்தால் போதும் தான் நான் நினைக்கிறேன். அதனால வந்து நான் போடுறேன், அவங்களுக்கு பிடித்தமானவங்க வாங்கிக்கலாம். படைப்பு அதாவது அதாவது பதிப்பகத்திட்டையோ அல்லது என்னிடத்துல வாங்கிக்கொள்ளலாம், கட்டாயம் இல்லை. அவங்களுக்கு சொல்றது என்னுடைய படைப்புகளை படிப்பதை விட நீங்கள் படைப்பாளர்களாக மாறுங்கள் என்பதை அவங்க வைக்கக்கூடிய வேண்டும். மிக்க ஒரு சிறப்பான ஒரு விஷயங்க ஐயா. நம்ம வளரும் எழுத்தாளர்கள்னு சொல்லி மாணவர்கள் குழுமமே தனியா இருக்குது. இது என்னன்னா எல்லாரும் படைக்கிறதுக்கு ஒரு படைப்பை படைச்சா அவங்க வந்து அவங்களோட அறிவை வளர்த்துக்குவாங்க அப்படின்றதுக்காகத்தான். உங்களோட புத்தகத்தை கண்டிப்பா. பகிர்ந்துக்கங்க. கண்டிப்பா மாணவர்கள் வந்து வாசிக்கணும்னு நினைக்கிறேங்க ஐயா. மிக்க நன்றிங்க. சார் கிட்ட யாராவது கேள்வி கேட்கலான்னா கைகளை உயர்த்தலாம். மிக்க நன்றிங்க ஐயா. இவ்வளவு நேரம் எங்களோட உரையாடி உங்களோட பயண அனுபவங்களையும் உங்களோட படைப்புகளையும் எங்களுக்கு யாரும் கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லையா? இல்லைங்க ஐயா. எல்லாரும் உள்வாங்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட படைப்புகளை. ஏதாவது ஒண்ணு கேட்க சொல்லுங்களேன், என்னமாவது ஒரு கேட்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு கதை, ஏதாவது ஒரு இது, வேற கதையை பத்தி கூட ஏதாவது ஒண்ணு கேட்க சொல்லுங்களேன். யாராவது முல்லைச்செல்வன் ஐயா? நிறைய நிறைய அனுபவசாலி வந்திருக்காங்க, நிறைய வாசிக்கிறவங்க வந்திருக்காங்க. இதுல உங்க இதுல தப்பு இருக்கு, இதுல ரைட் இருக்கு, நான் இல்ல நீ இந்த கதையை படிச்சிருக்கலாம், அந்த கதை எப்படி இருக்கு, ஏதாவது இல்ல நீ அந்த கதை வந்து காப்பி அடிச்சது மாதிரி இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். அதாவதுங்க ஐயா, இப்ப வந்து உங்களோட படைப்புகளை முழுமையா உள்வாங்கினவங்க வந்து முத்துமாலை மேம் மட்டும்தான். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அதனால இங்க வந்து குறைகள் சொல்றதுக்குன்னு எதுவுமே இல்லை. இது வரைக்கும் நம்ம பேசுனது வரைக்கும் நிறைகளா தான் தெரியுது. உங்களோட புத்தகங்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அதை வாசிச்சுட்டு மத்தவங்க உங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்ககிட்ட பேசுவாங்க ஐயா. நன்றி நன்றிமா நன்றிமா நன்றிமா. மிக்க நன்றிங்க ஐயா. முத்துமலை மேம், உங்களுக்கும் மிக்க நன்றி மேம். உங்களோட ஆசிரியர் பணியிலையும் இவ்வளவு நேரம் ஒதுக்கி புத்தகத்தை படிச்சு கேள்வி கேட்டு அவரோட பயணங்கள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்தீங்க. அதுக்கு மிக்க நன்றிங்க மேம். அடுத்த வாரம் இதே போன்ற ஒரு படைப்பாளரோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி மேடம். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி.